ஏக்கா கல்யாணம்லாம் எப்படிக்கா இருந்துச்சு? அதுக்கு என்ன அருவிமா, நான் பாட்டுக்கு வாரத்தில் போய் நின்னேன். நானும் உங்கள் மாமனும் நின்றுட்டு கல்யாணம் முடிஞ்சுது. முல்ல வாடி அப்படிதான் சொன்னிச்சுடி. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட அந்த அம்மா பேசல. மாமா தான் இரு மல்லிகா சாப்பிட்டுட்டு போலான்னாரு. இல்லை மாமா பிள்ளைய பள்ளிக்கூடம் விட்டு வந்துருங்க, சாப்பாட்டுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு. நம்ம மாமியாரி தான் சாப்பாட்டில் முன்னணியில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. உன் புருஷனும் உன் மாமியாவும் சரி நிக்கட்டும் அப்படின்னுட்டு நான் என் வீட்டுக்கார கூட்டிகிட்டு வந்துட்டேன். இவரா அட இருடி மல்லிகா சாப்பிட்டுட்டு போவோன்னு பாடா படுத்திட்டாருடி. ஆஹா அதெல்லாம் சரிப்பட்டாரு, வாரியெல்லாம் என்ன அப்படின்னு போடுன்னு வந்துட்டாரு. அக்கா மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக்கா? மாப்பிள்ளைக்கு என்னம்மா குறைச்சல், அம்புட்டு அளவு. கல்யாணத்துக்கு எனக்கு வர்றதுக்கு அவ்வளோ விருப்பம்க்கா. எங்க யாரு நம்மளை கல்யாணத்துக்கு போங்கிறாக சொல்லுங்க. கிளம்பிட்டோம்க்கா, அப்படி கிளம்பினேன். நல்ல மேக்கப்லாம் போட்டு புதுசாக எங்கேயுமே போகிறது இல்லைல்ல. கல்யாணத்துக்கு அந்த சேலை கட்டிட்டு போவோன்ட்டு நல்லா எடுத்து வச்சு அயன் பண்ணி போட்டுட்டு கட்டிட்டு நிற்கிறேன்க்கா. கிளம்பி வந்து எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிருச்சு. அருவி போவேணா, நீ மட்டும் வீட்டில் இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அம்மாவை கூட்டிகிட்டுன்ட்டாரு. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. விர்ரி அங்கே வந்து என்னத்தை கண்ட, வீட்டில் இருந்தாலும் செவனேன்னு இருந்துட்டு போயிடலாம். வீடு இந்த மாப்பிள்ளைய பார்க்கவா முடியாது? ஏக்கா மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறதுக்காக நான் வரணும்னு விருப்பப்படலைக்கா. என் தோழி இருக்கால அம்பு, அவளை பார்க்கணுன்னு ஒரே ஆசையாக இருந்துச்சுக்கா. போனோம்னா ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம்னே ஒரே ஆவுகம். என்னத்த பண்ண, சரி போங்க, இதில் என்ன இருக்குக்கா? ஆமடி சரி விடு பார்த்துக்கரலாம். அவளை பார்க்கவா முடியாது? இருந்தாலும் எனக்கு என்னமோ மாப்பிள்ளைக்கு அம்மா மட்டும் தாண்டி நின்றுச்சு. அப்புறம் அவனும் ஃப்ரெண்டும் 5-6 பேர் நின்னானுவ. வேற ஒரு பொம்பளை சனத்தையும் காணும். ஆனால் 2-3 பொம்பளையும் நல்ல நவையெல்லாம் அம்புட்டு போட்டுக்கிட்டு நின்னாவ. யாருன்னு கேட்டா அந்த மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டும் இருக்கானுவல்ல, அவனுவளோட அம்மாவோல அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாம், மற்றபடி மாப்பிள்ளைக்கு சொந்த வந்தா அக்கா தங்கச்சியோ என்ன உறவுன்னு ஒருத்தரையும் காணும். அவ அம்மா தான் அங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு. பின்ன நம்ம அளவு தான் சுற்றி நின்றுக்கிட்டு இருந்தோமே தவிர வேற ஒருத்தரும் காணும். என்னமோ இம்போட்டு சம்பாதிக்கிறானே, அது என்னத்துக்கடி கல்யாணத்தை இப்படி வைக்கிறியா? ஏக்கா இம்பிட்டு சம்பாதிக்கிறவனுவ தான் காசை வெளியில் காட்ட மாட்டானுவ. நல்லா சுருட்டி உள்ளதான் வைப்பானுவ. ஐயோ செலவாயிருமேன்னு பார்த்து செலவு பண்ணுவானுவக்கா. இவனுவளை பற்றி தெரியாதா என்ன? அது மாதிரி அந்த வகையில் சேர்ந்தவன இன்னமும் இந்த அருவிக்கு கௌசிக்கு புருஷன். பேரு உனக்கு வாயில வருதா? பேச்சு வாக்கில் வருது, என்னத்த சொல்ல, வாயெல்லாம் குளறி ஓச்சு. நானும் மாமாவும் போயிட்டு இருக்கும்போது நீ கிளம்பிக்கிட்டு இருந்த. சரி என்னடா கிருஷ்ணா மட்டும் வருது, அருவி கிளம்பிக்கிட்டு இருந்தாலே அருவியை காணுமேன்னு பார்த்தா கிருஷ்ணா கிட்ட கேட்குறேன். அண்ணி நான் கூட்டிகிட்டு வரல அண்ணி, வாந்தியாக எடுக்குதுன்னு அருவி சொல்லிட்டு இருந்துச்சு. அதான் அம்மா வேணான்னுச்சின்னு சொல்லவும், ஓஹோ இது கிளவியோட வேலை தானே நினச்சேன். அப்போதே நான் எல்லாம் அது பண்ணுற வேலை தான்க்கா. அது மட்டும் எங்கே இருந்தாலும் முன்னணியே ஆளுக்கு முன்னாடி கிளம்பி ஜாலியாக போகுது. நம்மளை மட்டும் ஏக்கா அந்த பாடு படுத்தி வைக்குது? அவங்க அம்மனிக்கு மாமியார்னு ஒரு பதவி இருக்கு பத்தியா, அதை வச்சுக்கிட்டு அந்த ஆட்டம் ஆடுதுவ. என்னத்த பண்ண, வீடு கொஞ்ச நாள் ஆயிட்டா அதுவே சரியாயிருமா. ஏம்மா இந்த ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு, நீ சாப்பிடு. அதான் வந்தோடனே நான் குழம்பு வச்சு விட்டேன். நானும் உங்கள் மாமனு வேற சாப்பிடாம வந்துட்டோமா, நீயும் இங்கே என்ன பண்ணுறியோன்னு அவங்கெல்லாம் கறிச்சோடு தின்னுட்டு வருவாவ, உன் புருஷனும் மாமியாவும். அதுக்கு தான் டபக்குன்னு நான் முட்டை குழம்பு வச்சு விட்டுட்டேன். அப்படியாக்கா? ஆமாம் அருவி, வயிற்று பிள்ளை கறி உனக்கு யாரெல்லாம் பண்ணுறது, நீ எந்திரிச்சு பண்ண முடியாது பத்தியா. சரிக்கா. ஒன்றும் கவலைப்படாதத்தா, நான் இருக்கமில்ல அருவி. போ இப்போ என்ன அந்த பொண்ணு மாப்பிள்ளையே பார்க்கவ முடியாது. எப்படி சாயங்காலம் கிடத்தும் 6 நாள் வருவாவ. ஆசீர்வாதம் அவங்க தாத்தங்கிட்ட வாங்குறதுக்கு தான் பார்ப்போம். தாத்தா கிட்டையா வருவாங்களா? வந்தாலும் வருவாங்க, பார்ப்போம். என்ன பேத்தி இல்லையா, அவருக்கு முடியாமல் இருக்கும். அவரும் எழுந்து வச்சு கல்யாணத்துக்கு வர முடியல, வீட்டில் தானே இருக்காரு. ஆசீர்வாதம் வாங்க வரணும்ல. இல்லை வாராவளோ, இல்லை இந்த முள்ள அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் எதுக்குடி போறியே 4 பேர் பாப்பாவன்னு சொல்லி மகளையும் மருமகனையும் வர விடாமல் கூட்டிக்கிட்டு போயிடுறாளோ என்னமோ. இப்போ முள்ள ஆடுற ஆட்டம்லாம் நமக்கு ஒன்றும் பிடிச்சிக்கிறல. என்னத்துக்குன்னு தெரியல, நல்லதுக்கோ கெட்டதுக்கோ. என்கிட்ட பிள்ளை போயிட்டு நல்லா இருந்தால் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா சரிதேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காதுந்தாக்கா நினைக்கிறேன். சரி அருவி, பிள்ளை கேட்குது, பிள்ளை வந்துருச்சு உள்ள என்னமோ. நான் போயிட்டு பிள்ளையில பார்க்குறேன். அதுல படிக்க சொல்லணும், அதுகளுக்கு சோறு போட்டு கொடுக்கணும். நீ சாப்பிட்றியா? சரிக்கா. சரிம்மா.
மல்லிகாக்கா நம்ம அம்மாவுக்கு சமமாக இருக்கிறாங்க. நம்ம சாப்பிட்டோமோ சாப்பிடலையோன்னு சொல்லி சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டாவ. படிச்சுட்டுலாம் இருக்கீல என் கண்ணுலா. ஏய் பவி, நமக்கு யாரையும் தெரியாது, யார் கூடயும் பேசாத. ஐசுமா, என்ன அம்மா மேல கோவம் அப்படி? ஆ, அம்மா அப்படி என்ன பண்ணி உங்களை? எதுக்கு இப்ப அம்மா மேல அப்படி கோவப்பட்டுட்டு இருக்கியா? பவி குட்டி, நாங்க யார்கிட்டயும் பேசுறதா இல்ல. யாரும் எங்க கூடயும் ஒன்றும் பேசவும் வேண்டாம். நாங்க பாட்டுக்கு யார் சொல்லிதான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க பாட்டுக்கு வருவோம், நாங்க பாட்டுக்கு படிப்போம். என்ன என் சின்ன பிள்ளைக்கு அப்படி கோவம்? இப்ப அம்மா மட்டும் உங்களை விட்டுட்டு போய் அங்க என்ன கறியும் சோறு தின்னுட்டு வரேன்? இல்லடி, அம்மாலும் சாப்பிடல, அம்மா அப்பாவும் சாப்பிடல. 2 பேரும் இப்பதான் வந்து சோறு முட்டை குழம்பு வச்சிருக்கேன், பிள்ளையே வருங்க அப்படின்னு. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பாத்தியடி பவி, அம்புட்டு நடிப்பு. ஐசக்கா, நமக்கு தெரியாத என்ன? இந்த நடிப்புக்கெல்லாம் நம்ம மயங்கவே கூடாது. நம்ம யாரு கூட பேசவும் கூடாது. ஆமா, சொல்லிட்டேன். பவி, ஒரு 1/2 மணி நேரம் படிப்போம். படிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு சோறு போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வாட்டுக்கு தூங்கிடுவோண்டி. சரி ஐசக்கா, நீ சொல்றது கரெக்டு தான். ஆலயம் தங்குங்களா? அப்படியா கதை போகுது? அப்ப அம்மா கூட எவ்வளவு பேச மாட்டியா, அப்படித்தானடி? சரி சரி, எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். யாரும் என் கூட பேசவும் வேணாம், நானும் எவ்வளோட்டையும் பேசவும் வேணாம். எனக்கு மிச்சம் தானே. ஏன்னா அவளுக்கு நான் டிஃபன் கட்டுறது வேலை இல்லை, சோறு ஆக்குற வேலை இல்லை, சோறு போட்டு கொடுக்குற வேலை இல்லை, துணி துவைக்கிற வேலை இல்லை, ஒரு வேலையும் இல்லையே. நான் பேசினா தானே அவ்வளோ வேலையும் எனக்கு. பிரச்சனை இல்லை, எவளும் என் கூட பேச வேண்டாம். அப்போ எல்லாமே நாங்க தான் பார்க்கணுமா? எல்லா வேலையும். அப்புறம் ஆத்தாக்களுக்கு நானா பார்த்து கொடுப்பேன். நல்லா வருவிய வாங்க. பேச மாட்டேங்கிறவளுக்கெல்லாம் நான் என்னத்தை பண்ணி கொடுக்கறது? ஐயோ அம்மா, நம்மளால துணி துவைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிற முடியாது, சோறாக்குற வேலையெல்லாம் பார்த்துக்கிற முடியாது. அப்புறம் யார் எங்களுக்கு பள்ளி எடுத்து கிளப்பி விடுறது? சரி சரி, பேசுகிறோம். அப்புறம் கல்யாணம்லாம் நல்லா போச்சா? அடியே, அங்கே என்னடி கல்யாணம்? கோவிலில் வச்சு தாலியை கட்டினாவோ, மண்டபத்தில் கூட இல்லை. அதுக்கு கல்யாணத்துக்கு வரோம்னு என்ன பாடுபடுதாளுவ? அம்மா சாப்பிட கூட இல்லாட்டி உங்களை விட்டுட்டு மனசே வரமாட்டேன்ருச்சு. பிள்ளைகளை விட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்றது அப்படின்னுட்டு நான் வாட்டுக்கு அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். வந்து இந்த சோறாக்கி வச்சிருக்கிறேன், சாப்பிடுவோம் வாங்க. ஆமாம், இதுக்கு என்ன அடி அடிச்சுக்கிறிய காலையிலேருந்து? உங்களை விட்டுட்டு போகிறேன்னு. இருந்தாலும் எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு நாங்களும் வர்றதுக்கு. ஆனால் எங்களை கூட்டிகிட்டு போகாமல் போயிட்டேன். பரவாயில்ல. ஆமாம்மா, ஸ்கூலுக்கு போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸில் என்னடி நாளைக்கு நாங்கள் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு போகிறோன்னு சீன் போட்டியா? இன்னைக்கு போகலையா அப்படின்னாலுங்க, தெரியுமா? சரி விடுங்கத்தா, இப்போ என்ன? இன்னொரு நாளைக்கு அம்மா எங்காவது கூட்டிகிட்டு போகிறேன், ஏன்னா சந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கல. சரிம்மா. சரி வாமா, முட்டை குழம்புனா பசிக்குது. சரி, 1/2 மணி நேரம் படிக்கிறியா சொல்லிவிட்டேன். படிச்சு விட்டு வாங்க, நான் போட்டு தரேன். தவளை தன்வாயால் கெடும். எம்மாடி, ஏன் தங்கப்பா அழுதுகிட்டு இருக்கிறவ? அழுவாதத்தான், உன் வாட்டுக்கு போ. உன் வீட்டுக்காரர் உனக்கு நல்லா பார்த்துக்குவாரு. மர்மோனே, உங்களை நம்பிதாப்பா என் பிள்ளையை அனுப்புறேன். என் பிள்ளைய என்னைக்கும் நீங்கள் கண் கலங்க விடக்கூடாதுப்பா. என் பிள்ளைய நான் இவ்வளோ சந்தோஷமாக நான் அனுப்புகிறேன்ல, அதே மாதிரிதாப்பா என் பிள்ளையை நீங்கள் பார்த்துக்கிறணும். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அத்தை. நான் இருக்கிறேன். நான் கௌசியை என்னைக்கும் கண் கலங்கவே விட மாட்டேன். அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். உங்களை நம்பிதாப்பா என் பிள்ளையை நான் ஒப்படைக்கிறேன். என் பிள்ளையை நான் சின்ன வயசுலேருந்து நான் எதுக்குமே அழ விட்டதில்லை. அவள் எது அடம் பிடிச்சி கொடுத்தாலும் நான் வாங்கி தந்துடுவேன், எந்த விஷயத்துக்குமே. அந்த மாதிரி நீங்களும் இருங்கப்பா. ஐயோ, நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் பார்த்துக்கிற மாட்டேன்னா விடுங்க. எதுக்கும் கௌசியை கண் கலங்க விட மாட்டேன். சரிங்கப்பா. சரிங்க மாமா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். தம்பி, பிள்ளையே பத்திரமா பார்த்துக்கோப்பா. அந்த பிள்ளைக்கு ஒன்றும் வேலை வெட்டி எதுவும் பார்க்க தெரியாது. சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா வேலை வெட்டி பார்க்காமே பழக்கி விட்டுட்டா. துணி கூட சரியாக துவைக்க தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கும் தான். உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஆள் வேலைக்காரவு வச்சிருப்பியதான். சமைக்கிறது கூட ஆள் இருக்கும் தான். இல்லைன்னாலும் என்னைக்காவது சமைக்க தெரியலைன்னா அந்த பிள்ளையை எதுவும் திட்டிடக்கூடாது பற்றியலா, அதுக்காக தான்ப்பா. ஐயோ, நான் கௌசிக்கு ஒரு வேலையும் கொடுக்கல. சரிங்களா மாமா? அம்மா, போயிட்டு வரேம்மா. அழுகாம போத்தா, நான் தான் தம்பிக்கிட்ட அம்புட்டுன்னு சொல்லிட்டோம்ல. உன்னை நல்லா பார்த்துக்கிறவேன், கண்களை விட மாட்டேன்னு சொல்லுதில்ல, அப்புறம் எதுக்கு நீ அழுகிற? பேசாம இரு. இந்தா உன் அண்ணன்கிட்ட சொல்லிட்டு போ. சரிம்மா. அன்பு அண்ணே, போயிட்டு வரேனே. அண்ணே, உன் கூட நான் செல்ல சண்டை, சின்ன சண்டையெல்லாம் இனிமே போடுவோமாண்ணே, முன்னாடி மாதிரி. கௌசி, அழாம போ. நல்ல வாழணும்னு தான் நானும் நினைக்கிறேன்.
நீ நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அழுகாத, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியா? எதுக்கும் கவலைப்படாம நீ போ. சரிண்ணே, எப்படின்னு அழுகாம உங்களெல்லாம் விட்டுட்டு நான் போறது, அதை நினைச்சாதானே கவலையா இருக்குது. அன்பு, நான் போயிட்டு வரேன் அன்பு. கௌசி, எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? நீ அழுக அழுக என்னாலே அழுக தாங்கவே முடியல கௌசி. அந்த அளவுக்கு அழுகையா வருது. அழுகாம போயிட்டு வா சரியா? உன்னை பார்க்கறதுக்கு நாங்க நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு வாரோம் சரியா? ஆ சரி அன்பு, கண்டிப்பா வரணும். எதுக்கும் அழுகாத, அப்பா அம்மா நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு நீ அழுதுகிட்டே போகணும்? உன்னை அந்த பையன் நல்லா பார்த்துப்பாரு, அழுகாம போ சரியா? ம் சரிண்ணே. கௌசி, கௌசி வா கிளம்பலாம். ம் வரேங்க. மாடி, அழுகாத போமா. நீ அழுக அழுக அவ்வளோ கவலையா இருக்கு. அம்மா, அப்பத்தா வீட்டுக்கு போயிட்டு தாத்தாட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாமாம்மா? அங்கெல்லாம் எதுக்கு போய்கிட்டு? வேண்டாம் வேண்டாம். ஏய், எங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இல்லையா? அவரே உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையில் இருக்காரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடாதா? இப்போ வாங்கலைன்னா என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கே போகலைன்னா. கௌசி, அங்கெல்லாம் ஒன்றும் போவேனா மாப்பிள்ள? சொல்லுங்க அத்தை. அங்கெல்லாம் ஒன்றும் போவேனாப்பா, நீங்கள் நேராக வண்டியை வீட்டுக்கு விடுங்க. ஓகே, நாங்கள் கிளம்புறோம். அப்போ அத்தை மாமா போயிட்டு வரோம். எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் கௌசியை பத்திரமா பார்த்துக்குவேன். உங்களை நம்பிதாப்பா என் பிள்ளைய ஒப்படைக்கிறேன். அதான் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? கௌசி வா கௌசி. ம் சரி. மச்சான் அக்கா போயிட்டு வரோம். ம் சரி, போயிட்டு வாங்க. சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. ஓகே கௌசி, வா கிளம்பலாம். கௌதம், கௌசியை நினைச்சாவே கஷ்டமா இருக்குல்ல? அன்பு, என்ன பண்றது விடு, அவ தலையில என்ன விதியோ அதுதான் நடக்கும். நம்ம சொல்றபடியெல்லாம் ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கறலாம் வா. இருந்தாலும் பாவமா இருக்கு எனக்கு. பாவமாக தான் இருக்கு, என்ன பண்றது, சரி வா.